ஹலோ வணக்கம் நண்பா. இது அமர்ஷு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2014 விஏஓவில் நடந்த தமிழ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 வீடியோ போட்டிருப்போம். இது வந்து பார்ட் 4. இதில் வந்து 20 கொஷின்ஸ் வரும். டைம் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால தேவையானவங்க பயன்படுத்திக்கோங்க. 3 வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 31 கொஷின் பாருங்கள். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்ற நூல் அப்படிங்கிறது மணிமேகலை. 32 கொஷின் பாருங்கள். இயற்பெயர் சிறப்பு பெயர் கொடுத்து பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். 33வது கொஷின் பாருங்கள். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தழலி தான் நல்காதாகிவிடின் இன்னும் குரல் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வரும் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலில் இருக்கிற நீர் வந்து ஆவியாகி மேலே போய் தான் மழையாக வருது அப்படிங்கிற மாதிரி அதுக்கான பொருள் வரும். இது வந்து நீரியல் அறிவு. அடுத்து 34வது கொஷின் வந்து பாருங்கள். பொருந்தாததை சுட்டுக. வாதம், பித்தம், ஏமம், சீதம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏமம்ங்கிறது வந்து பாதுகாப்பு, மற்ற 3ம் வந்து உடல் நோய்களை குறிக்கும். ஸோ பொருந்தாதது ஏமம், அதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 35வது கொஷின் பாருங்கள். அகைன் வந்து ஒரு ஆசிரியர் சிறுகதை கொடுத்துட்டு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 36வது கொஷின் பாருங்கள். மக்களும் தேவரும் பிரம்மரும் நகரரும் தொக்க விளங்கும் பேயும் என்ற இச்செய்யில் அடிகள் இடம்பெற்ற நூல் கேட்டிருக்காங்க. இது வந்து மணிமேகலை தான் சரியான ஆன்சர். இது வந்து ஆபுத்திரன் நாடடைந்த காடதை அதில் அரவணடிகளுடைய கூற்றாக இருக்கும். ஆக்சுவலாக இது என்னென்னா 3 உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு 6 வகையான இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு, பேயின்னு அது மாதிரி வரும். அடுத்து 37வது கொஷின் பாருங்கள். பொருந்தும் இலக்கணம் யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூவா அப்படின்னா ஈறுகட்டு எதுமச்சும் தப்பு. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்களா டி, நீர்முகில். 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயன் உடன்தொக்க தொகையும், அதாவது நீரை கொண்ட முகில், மலையை கொண்ட மேகம், அது மாதிரி வரும். அதுதான் ஆன்சர் சரி. அடுத்து 38வது கொஷின் வந்து பாருங்கள். பின்வரும் இலக்கணங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. செந்நீர் தான் தவறானது. ஏன்னா அது வந்து பண்பு தொகை, இதில் வினைத்தொகைன்னு இருக்கும். ஸோ அதுதான் சரியான ஆன்சர். 39வது கொஷின் பாருங்கள். வாக்கிய அமைப்பினை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு செய்தி வாக்கியம். அடுத்து 40வது கொஷின் பாருங்கள். அறை அறை சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. அறை அது வந்து கட்டிடப்பகுதி, இன்னொன்று வந்து ஒன்றில் பாதி, அதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 41 திருப்பியும் ஒரு ஆசிரியரும் இயற்றிய நூலும் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பெருஞ்சித்தனார் தமிழ்ச்சோலை சரியான ஆன்சர். அடுத்து 42 அகரவரிசை, அதுக்கு வந்து சி தான் சரியான ஆன்சர். பாப்பி பூ பே போ அப்படிங்கிறது வரும். அடுத்து 42வது கொஷின் பாருங்கள். 43வது கொஷின். உடம்பார் அழியும் உயிரார் அழிவர் இச்சொல்லின் பயின்று ஒரு மோனை கேட்டிருக்காங்க. மோனை வந்து பொழிப்பு மோனை, அதாவது 1, 3ஆம் சீர்களில் முதலெழுத்து ஒன்று வருவது பொழிப்பு மோனை. அடுத்து 44 பாருங்கள். மாமுன் நிறை விளமுன் நேர் வருவது இயற்சீர் வெண்டிலை. அதுக்கு பாருங்கள் சைடில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். காய்முன் நேர்னா வெஞ்சீர் வெண்டிலை, அது மாதிரி அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து 45 பூவோடு சேர்ந்த நாறு போல ஊமை உணர்த்துவது வந்து என்னென்னா உயர்வு. பூவோடு சேர்ந்த நார் வந்து மணக்கும், ஸோ உயர்வு. அடுத்து 46 பாருங்கள். திருப்பியும் ஒரு நூலாசிரியர் நூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 47வது கொஷின் வந்து பாருங்கள். அடுத்து வந்து பிடதலை ஏறியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 48 பாருங்கள். மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே இப்பாடலுக்குரிய அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நந்தி கிளம்பத்தில் இடம்பெற்றிருக்கும். இதில் ஆன்சர் வந்து நந்திவர்மன். அடுத்து 49வது கொஷின் பாருங்கள். தாமரை இலை தண்ணீர் போல ஊமை வந்து உணர்த்துவதுன்னு கேட்டிருக்காங்க. தாமரையில் தண்ணீர் ஒட்டாது, ஸோ பற்றின்மை தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்து 50வது கொஷின் பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் அப்படிங்கிறது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தனி வாக்கியம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.